சொல்றா. இப்போதான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம். நம்ம இங்கே தான் சைன் போடணுமா? ஆமா. Yeah, it will be done. Okay. Miss Pavitra. சொல்லுங்க சார். நாளைக்கு மார்னிங் நான் இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி ஆகணும். I cannot lose it. Okay? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. You have to prepare the files and keep it on my table tonight. எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, முடிச்சிட்டு தான் போறீங்க. ஓகே? சரிங்க சார். You may go. Thank you. படம் ஆமாடா, நல்லா இருக்கான், நல்ல ரிவ்யூ போட்டுருக்கான். சூப்பர். Don't worry. It will be ready, Mr. Ramarthi. Yes, I have taken care of everything. Okay. Excuse me. Hey, hello. Madam, any problem? Lift வேணுமா? இல்ல வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். You know, it's an unsafe road. அதுவும் இந்த லேட் நைட்டில் நீங்கள் நடந்து போகிறது இட்ஸ் ஈவன் மோர் அன்சேஃப். ஸோ why don't you get in the car? ஹலோ மேடம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஐ எம் எ வெரி சேஃப் பர்சன். நீங்கள் நம்பி கண்டிப்பாக வண்டியில் ஏறலாம். I'll drop you. தயங்காதீங்க. கம் inside. மேடம், ஏன் இப்படி வேர்க்குது? டிஷ்யூஸ் ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ். இந்த நேரத்தில் எங்கே மேடம் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க? பஸ்ஸு கிடைக்கல, வேற ஒன்றும் இல்லை. பஸ் கிடைக்கலன்னா நான் லிஃப்ட் ஆஃபர் பண்ணும்போதே ஏறி இருக்கலாமே. ஏன் தயங்குனீங்க? இல்லை, அது வந்து புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த நேரத்தில் ஒரு பையன் கூட தனியாக போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க இல்லையே, சில நல்லவங்களும் இருக்காங்க என்ன மாதிரி. நீங்கள் எந்த ரூட் வழியாக போகிறீங்க? உங்களுக்கு எந்த ரூட்டில் போகணும்? வண்டலூர் தானே? நான் செங்கல்பட்டு தான். ஸோ ஐ கேன் ட்ராப் யூ, நோ ப்ராப்ளம். வெல், எப்போவுமே இப்படி லேட்டாக தான் போவீங்களா? செஞ்சிருக்கார்ல ரஹ்மான், சரியான சிச்சுவேஷன் சாங். என்ன சொல்றீங்க?
வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? ஏன் பாட்டு பிடிக்கலையா? இளையராஜானா இளையராஜா தான். இந்த பாட்டு நீங்கள் பிடிக்கணும்னு சொல்லவே முடியாது. ப்ளீஸ் அந்த ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? இந்த பாட்டும் பிடிக்கலையா? நம்ம ரீச் ஆக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ சீக்கிரம் போயிடலாம் மேடம். ஏன்னா ஒரு 45 minutes மேடம். ஓகே, பட் அது வரைக்கும் ஏதாவது பேசிகிட்டே போகலாமே. எதுக்கு பேசணும்? என்ன மேடம், பக்கத்தில் ஒரு அழகான பையன் இருக்கேன், தனியாக போகிறோம். இதை விடவா ஒரு காரணம் வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் விண்டோ டவுன் பண்ணுறீங்களா? மேடம், இட்ஸ் an AC car. I cannot drive without AC, you know. ப்ளஸ் விண்டோ ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் ப்ரைவசி? மேடம், ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. பவித்ரா. பவித்ரா, பியூட்டிஃபுல் நேம். எப்படியும் என் பேரை நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் நானே சொல்கிறேன். My name is Varun. I'm a professional dancer, you know, and I own a dance academy in Chennai, Varun Studios. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் நீங்கள் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கீங்க? எல்லா பொண்ணுங்க லைஃப்லேயும் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். நான் தான் இருக்கேன்ல, பதட்டப்படாதீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே டென்ஷன் ஆகியே பழகிட்டேன். பதட்டம் வந்தால் எனக்கு கோவமும் வரும். சரி, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? தெரியல. இப்போ ஓகே, பட் சின்ன வயசில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பதட்டம் வந்திருக்கும்ல, அப்போ என்ன பண்ணீங்க? ஒருத்தர் மூஞ்சில சூடான ரசத்தை எடுத்து ஊற்றிட்டேன். வாட்? நிஜமாவா? என்ன மேடம், சின்ன புள்ளத்தனமால இருக்கு. சின்ன பிள்ளை தான். எனக்கு அப்போது 8 வயசு இருக்கும். என்னோட அங்கிள் என் கூட விளையாடினார். அவர் விளையாடினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே பதட்டத்தில் பக்கத்தில் இருந்து ரசத்தை எடுத்து அவர் மூஞ்சிலே ஊற்றிட்டேன். ஃபன்னி ரைட்? என்ன மேடம், இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் அவ்வளோதானா, இல்லைன்னா இன்னும் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதான் எனக்கு 10 வயசு இருக்கும். நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போனேன். அவன் என்னை இப்படி பாரு அப்படி பாருன்னு என் கன்னத்தை தொட்டு பேசணும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால ஜியாமெட்ரி பாக்ஸில் இருந்த பிளேடாலே அவன் கையை கிழிச்சிட்டான். இதுவும் ஃபன்னியாக இருக்குல்ல? அப்புறம் ஒரு தடவை கொரியர் டெலிவர் பண்ண ஒருத்தன் வந்தான். கொரியரும் வாங்கினேன். குடிக்க தண்ணி கேட்டான். டம்ளரை நீட்டும் போது அவன் விரல் என் மேல பட்டுச்சு. பதட்டமா இருந்துச்சு. அவனை கீழே தள்ளி விட்டுட்டேன். அவன் திப்பி திப்பி திப்பின்னு கீழே விழுந்துட்டான். எட்டி பார்த்தேன். அவன் மண்டை உடைஞ்சி தரையெல்லாம் ரத்தம். அப்புறம் அவனை எல்லாரும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுவும் ஃபன்னியா இருக்குல்ல? அழகு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே, இதுதானா? என்ன சொல்றீங்க மேடம்? ஏன் அப்படி பண்ணீங்க? அவங்கள உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்களா? எதுவும் பண்ணலையே. ஆனா அப்போ நான் எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பவித்ரா, பி பிரேவ். இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப
சாதாரண விஷயம். வாழ்க்கையில் துணிச்சலோடு இருந்தால் தானே எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையா? பேசியிருக்கேன். அவங்க என்னதான் திட்டுவாங்க, பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல். ஆனால் என் கூட இருந்து என்னை என்றைக்குமே பார்த்துக்கிட்டதில்லை. இப்போ ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அப்போது என்னை நான் தானே பார்த்துக்கணும். பவித்ரா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா வருண்? எஸ் ப்ளீஸ். இந்த நிமிஷம் கூட எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு. என்ன பயந்துட்டியா? குத்தணும் தான் நினைச்சேன். ஆனா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. வரட்டா? பாய். Idiot. பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்கள் மட்டுமல்லாது மொத்த பெண்ணினமே இத்தகைய கொடுமையான செயல்களால் பயம், நடுக்கம், பாதுகாப்பற்ற தன்மை, சந்தேகம் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றார்கள். சில வக்கிர ஆண்களின் கேவலமான நடவடிக்கைகளினால் மொத்த ஆண் இனத்திற்கே இழுக்கு உண்டாகிறது. பெண்களை அன்பாக மதிக்கும் ஆண்களுக்கும் அவப்பெயர் உண்டாகிறது. ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் மாறும் வரை இத்தகைய பவித்ராக்கள் உருவாகிக் கொண்டுதான் இருக்கும்.